வேதத்துல 3 விதமான மனுஷங்களுக்கு சிலர் பாத்தீங்கன்னா அவங்க கூட நிக்கவே இல்லை. அதை வேகமாய் சொல்லி உங்க எல்லாருக்காகவும் ஜெபித்து முடிக்க ஆசைப்படுகிறேன். நம்பர் 1, முதலாவதாக 38 வருடமாய் வியாதியாய் இருந்த ஒரு மனுஷன். அவனை சந்திக்கிறதற்காக ஆண்டவர் போறாரு. அப்ப ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறாரு, நீ சுஸ்தமடைய விரும்புகிறாயா? உடனே அந்த மனுஷன் அதற்கு பதில் மட்டும் சொல்லாம, ஆண்டவரே, இந்த குளம் கலக்கப்படும் போது என்னை கொண்டு போய் விடுவதற்கு யாருமே இல்லை. நாம் போகிறதற்கு முன்னாடி யாராவது ஒருத்தர் அதுல குதிச்சிடுறாங்க. நிச்சயமா என்னால போக முடியல. ஆனா இந்த இடத்துல கவனமா நீங்க கவனிச்சீங்க, 38 வருஷமான வியாதி, 1 வருஷம் 2 வருஷம் அல்ல. ஆனா எத்தனையோ பேர் சுற்றி இருக்கிறவங்க, இனியும் நீ பிழைக்கவா போற, இனியும் உனக்கு வெற்றி நடக்கவா போகுது, 38 வருஷமா இந்த படுக்கையில இருந்துட்ட, இனி நீ சுகப்பட்டு என்ன பண்ற? எத்தனை பேர் வேண்டுமென்றாலும் அவனுடைய முயற்சியை தடுத்தாலும் 38 வருஷமாய் வியாதியாய் இருக்கிறவன் தன்னுடைய முயற்சியை மட்டும் விடவே இல்லை. கவனிங்க, எல்லாரும் கவனமாய் கவனிங்க. அந்த இடத்துல அவனை கொண்டு போய் விட்டு போனா கூட அவனை தூக்கிட்டு போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் குதிக்கிறவங்க தான் அற்புதத்தை பெற்றுக்கொள்வாங்க. அது அவனுக்கு தெரியும். இந்த ஜெபத்துல இருக்கிற யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை 10 டைம் நீ தோற்று போகலாம், 20 டைம் நீங்கள் தோற்று போயிருக்கலாம். அந்த தோற்று போன மனப்பான்மையில இனி நான் முயற்சி எடுக்கிறதே விட்டுட்டேன் பாஸ்டர், நான் எடுக்கல, அவ்வளவுதான், நமக்கு வாய்க்காது போல, நான் இனி வெற்றி அடைய மாட்டேன், அதனால நான் இனி எந்த முயற்சியும் எடுக்க மாட்டேன்னு யாராவது ஒரு தேவனுடைய பிள்ளை பின்தங்கி சோர்ந்து போனீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, நீங்க ஜெயிக்கிற வரைக்கும் போராட வேண்டியது உங்க வேலை, நீ முயற்சி செய்ய வேண்டியது உங்க வேலை. அந்த மனுஷனுடைய முயற்சிக்கு அத்தனை பேர் முட்டு கட்ட போட்டாலும் அந்த ஒரு மனுஷனுக்காக அவ்வளவு கிலோமீட்டர் தூரம் டிராவல் பண்ணி என் கர்த்தர் அந்த மனுஷனுடைய முயற்சியை கர்த்தர் கனம் பண்ணுவாரே. ஆனால் இன்றைக்கு சோர்ந்து போக வேண்டாம், நீங்க முயற்சி எடுங்க. கர்த்தர் மறுபடியும் உங்களுக்கு அந்த வெற்றியை தர நம்புறவங்க கரங்களை மேல தட்டி அந்த முயற்சியை கர்த்தரே கனம் பண்ணுகிறவர். 38 வருடமான வியாதி. அவன் சொல்றான், என்னை இந்த குளம் கலக்கும் போது கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை. அவனுக்கு எத்தனையோ சொந்தக்காரங்க, எத்தனையோ நண்பர்கள், 2 வருஷம் பார்த்திருப்பாங்க, 3 வருஷம் ஹாஸ்பிட்டலுக்கு அலைஞ்சிருப்பாங்க, 10 வருஷமே அலைஞ்சிருப்பாங்க. ஆனா அவங்க எல்லாரும் ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, இவனுக்கு இந்த வியாதியிலிருந்து விடுதலை கிடைக்காது. நான் நம்புறேன், சிலர் நம்மை விட்டு கடந்து போவாங்க. எப்ப நம்மளை விட்டு போவாங்க தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில தொடர் தோல்விகளை நம்ம சந்திச்சுட்டே இருக்கும் போது நிறைய பேர் நம்மளை விட்டுட்டு போவாங்க. இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர், பாஸ்டர், நீங்க சொல்றது எனக்காக தான் பாஸ்டர் சொல்றீங்க, ஆரம்பத்துல எனக்கு பணத்தை கொடுத்து உதவுனாங்க, நாம் எழும்புவேன்னு நினைச்சாங்க, எனக்காக நிறைய ஹெல்ப் பண்ணாங்க, இல்லைன்னு சொல்லல, ஆனா இப்போ என்னை சுத்தி இருக்கிறவங்க நிறைய பேர் ஒரு முடிவு கட்டிட்டாங்க, இவனுக்கு என்ன பண்ணாலும் முன்னேற மாட்டான், இவன் என்ன பண்ணினாலும் வெற்றி அடைய மாட்டான், இவன் எதை தொட்டாலும் ஒன்றும் இல்லாம தான் போகுது. என் வாழ்க்கையில் இருக்கிற தொடர் தோல்விய நிறைய பேர் பார்த்ததுனால என்னை விட்டு நிறைய பேர் கடந்து போயிட்டாங்க. ஆனா ஆண்டவர் ஒண்ணு மட்டும் வாக்கு கொடுக்கிறார், இல்ல, உங்களுடைய தொடர் தோல்வியை பார்த்து நிறைய பேர் உங்களை விட்டு கடந்து போனாலும் உங்களை ஜெயிக்கிற வரைக்கும், உங்களை ஜெயிக்க பண்ணுகிற வரைக்கும், உங்களை வெற்றி அடைய பண்ணுகிற வரைக்கும், உங்கள் தலையை நிமிர பண்ணுகிற வரைக்கும் உங்களை விட்டு ஒரு விலகாத ஒரு கர்த்தர் இன்று வாக்கு கொடுக்கிறார், நான் உன் கூட இருக்கிறேன்,
நான் உன் கூட இருக்கிறேன். மறைமுகமாய் அல்ல, நேரடியாய் உன் கூட இருக்கிறேன். உன் கூட நான் இருக்கிறேன்றதற்கு அடையாளமாகத்தான் இந்த கன்வென்ஷன் கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கன்வென்ஷன் கூட்டம் வேற யாருக்காகவும் இல்லை, இது உனக்காகவே அரேஞ்ச் பண்ணப்பட்டது. உன் கூட நான் இருக்கிறேன்றத நிரூபிக்கிறதற்காக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? சில நேரத்தில் தொடர் தோல்விகளை நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும்போது நிறைய பேர் நமக்கு டாட்டா காமிப்பாங்க. போதும்பா, அவனுக்காக செலவு பண்ணாதீங்க, அவனுக்கு பணம் கொடுக்காத, அவனுக்கு எதுவுமே செய்யாத, ஏன்னா அவன் எது தொட்டாலும் நல்லா வராது, அவன் 10 வருஷமா தோற்று போயிட்டே இருக்கிறான், நீ நஷ்டமாயிட்டே இருக்கப்பா, உனக்கு நான் என்னப்பா செய்ய முடியும்? இல்லை இல்லை, ஆண்டவர் ஒருவர் மட்டும்தான். அவர் யார் அப்படின்னா, நீங்க எத்தனை டைம் தோல்வி அடைஞ்சாலும் அவர் உங்களை விட்டு என்ன பண்ண மாட்டாராமா? எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. 2004வது வருஷம் நான் எல்லாராலும் கைவிடப்பட்டேன். எல்லாராலும் கைவிடப்பட்டேன். நான் சரியாக மாட்டேன்னு எல்லாருமே நினைச்சாங்க. எங்க அம்மா அப்பா கூட நினைச்சாங்க, என் பாஸ்டர் நினைச்சாரு, என்னுடைய ஸ்தாபனம் நினைச்சாங்க. ஆனா நான் நம்புறேன், இயேசு மட்டும் இல்ல, உன்னை ஜெயிக்க பண்ணுகிற வரைக்கும் உன் கூட டிராவல் பண்ணுவேன்னு கர்த்தர் சொன்னார். இன்னைக்கு நிறைய பேருடைய கரத்தை பிடிச்சு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். உன்னுடைய தொடர் தோல்வியை பார்த்து, உனக்கு நடக்காததை பார்த்து, உனக்கு எதுவும் வாய்க்காததை பார்த்து நிறைய பேர் உங்களை விட்டு போனாலும் இயேசு மட்டும் உங்க பின்னாடி இருந்து தட்டி கொடுத்து, உங்களை பலப்படுத்தி, உங்களை திடப்படுத்தி, உங்களை ஜெயிக்கிற வரைக்கும் உங்களை கர்த்தர் ஃபாலோ பண்ணுவார். இன்னைக்கு நிறைய பேர் இடத்துல கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, மகனே உன்னை நான் ஜெயிக்க வைப்பேன், மகளே நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன், உன்னை நான் ஜெயிக்க வைப்பேன், உன்னை ஜெயிக்க வைப்பேன். உன் முயற்சியை நான் அங்கீகரிப்பேன், உன்னுடைய முயற்சியை நான் அங்கீகரிப்பேன். நான் உன் கூட தான் இருக்கிறேன், நான் உன் பக்கத்துல தான் இருக்கிறேன். நான் உன்னை விட்டு போகல, உன்னை விட்டு போகிறதுக்கு நான் மனுஷன் இல்லை, உன்னை விட்டு போகிறதுக்கு நான் சொந்தக்காரன் இல்லை. என்னுடைய சுய ரத்தத்தினால நான் உன்னை சம்பாதிச்சிருக்கிறேன். உன்னை தெரிஞ்சு கொண்டது நேற்றைக்கு இன்னைக்கு இல்ல, நீ தாயின் கருவில் உருவாகும் முன்னே நான் உன்னை தெரிஞ்சுக்கிட்டதுனால எத்தனை பேர் உன்னை விட்டு போனாலும் உன்னை விட்டு நான் போக மாட்டேன்னு கர்த்தர் சொல்லுகிறத நம்புறவங்க மட்டும் கைகளை மேல தட்டி, கரங்களை நல்ல மேல தட்டி, இப்போ உங்க முதுக தட்டி கர்த்தர் சொல்றாரு, உன் பிள்ளைய நான் ஜெயிக்க வைக்கிற வரைக்கும் பின்னாடியே நான் இருப்பேன், நான் பின்னாடியே இருப்பேன். நீ ஜெயிக்கிற வரைக்கும் உன் கையை நான் பிடிப்பேன். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? நான் முதல் விசை ராஜாவுக்கு முன்பாக உத்தரவு சொல்லுகையில் ஒருவனும் என்னோடு கூட இல்லை, கர்த்தரோ எனக்கு ஆதரவா இருந்தார். சொல்லுங்க, கையை மேல உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தரோ எனக்கு ஆதரவா இருப்பார். சொல்லுங்க, கர்த்தரோ நான் ஜெயிக்கிற வரைக்கும் எனக்கு ஆதரவா இருப்பார். உங்களை ட்ரீட்மெண்ட் பார்த்த அம்மா அப்பாவே சலிச்சிருக்கலாம். எல்லாரும் சலிச்சிட்டாங்களா? எல்லாரும் சலிச்சிட்டாங்களா? எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து பார்த்து என் கணவனார் சலிச்சிட்டாரு பாஸ்டர், என் மனைவி சலிச்சிட்டாங்க பாஸ்டர், என் ஓனர் சலிச்சிட்டாங்க பாஸ்டர். என்னை சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேரு என்ன 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 எனக்கு உதவி செஞ்சு சலிச்சிட்டாங்க. அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அதனால இப்ப நிறைய பேர் என்ன கண்டுக்கிறதே இல்லை. இவன் இப்படிதான் எனக்கு முடிவு பண்ணிட்டாங்க பாஸ்டர். 38 வருஷமா வியாதியா இருக்கிற அந்த மனுஷனுக்கும் அதே மாதிரிதான் நிறைய பேர் செஞ்சாங்க. ஆனா அவனோட கர்த்தர் இல்லையா? ஹல்லேலூயா. மண்ணான மனிதனா என்னால் ஏதுமாகுமா?
மண்ணான மனிதன் நான், என்னால் ஏதுமாகுமா? உன் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? உன் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? இரண்டாவது நாள் கன்வென்ஷன் கூட்டத்தில் ஆண்டவர் ரொம்ப தெளிவா பேசுறாரு. எல்லாரும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடலன்னு ஆண்டவர் பேசுறாரு. உன்னுடைய தொடர் தோல்விகளை பார்த்து, தொடர் விழுகையை பார்த்து இனி பிரயோஜனமே இல்லை, இனி பிரயோஜனமே இல்லை அப்படின்னு நிறைய பேர் உங்களை கைவிட்டு, நிறைய பேர் மறந்து உனக்கு உதவி செய்கிறது வேஸ்ட் பா, அது வேஸ்ட் பா. அதனால நிறைய பேர் நிறுத்தி இருக்கலாம். நிறைய பேர் இது உதவாதுன்னு ஒரு பட்டத்தை உன் நெற்றியில கட்டி கண்டுக்காம விட்டுருக்கலாம். இவன் திருந்த மாட்டான், இவன் திருந்த மாட்டான்னு சொல்லி எத்தனையோ பேர் உங்க காது கேட்க சொல்லலாம். உன் பிள்ளைய பார்த்து, தவம் இருந்து பெத்த பிள்ளைய பார்த்து, அவனுக்காக ஒண்ணும் செய்யாதீங்க, அவன் உருப்பட மாட்டான்னு சொல்லி இருக்கலாம். ஆனா இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையில இயேசு மட்டும் 38 வருஷமா வியாதியாயிருந்த ஒரு மனுஷனை தேடி போன அந்த இயேசு மட்டும் உன் பக்கத்துல வந்து நின்னு அவருடைய கையை உன் தலை மேல வச்சு அவர் மட்டும் ஒரு வார்த்தை சொல்றாரு, நீ ஜெயிக்கிற வரைக்கும், உன் பிள்ளை ஜெயிக்கிற வரைக்கும், நீ ஜெயிக்கிற வரைக்கும், உன் பிள்ளை ஜெயிக்கிற வரைக்கும், உன் தலையின் மேல கிரீடம் வைக்கப்படுகிற வரைக்கும், நீ அந்த குழந்தைய பார்க்கிற வரைக்கும், நீ அந்த திருமணத்தை பார்க்கிற வரைக்கும், நீ அந்த கடனை முடிச்சு தலை நிமிர்ந்து வாழ்கிற வரைக்கும், நீ செய்கிற காரியம் ஆசீர்வதிக்கிற படுகிற வரை விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்ற அந்த ஆண்டவரை நம்புறவங்க மட்டும் பரலோகத்திற்கு நேராய் உங்க கைய நல்லா தட்டி, நல்லா தட்டி, சத்தமா தட்டி, எஸ் எஸ் எஸ், கர்த்தர் மகிமைப்படுறது மாதிரி தட்டி, கர்த்தர் மகிமைப்படுறது மாதிரி தட்டி, ஓ ஹalleluya. லாதலரம் தனரோலத்தேர நன்றி நன்றி. இந்த திராட்சை செடியை விசாரிச்சிருங்க, இந்த திராட்சை செடியை விசாரிச்சிருங்க. இந்த சபை இனி நிரம்பி வழிய போகிறதற்காய், இந்த திருச்சபையில இந்த வருஷத்திற்கு பிறகு ஒரு பெரிய எழுப்புதல் வரப்போகிறதற்காய், இங்கே இருக்கிற நிறைய வாலிபர்கள் உலகத்தை கலக்க போகிறதற்காய், இதே தெருவிலிருந்து, இந்த பகுதியிலிருந்து உலகத்தையே கலக்கிற நிறைய தங்கச்சிகளையும் தம்பிகளையும் கர்த்தர் எழுப்ப போறதற்காய், இந்த சத்தத்தை கேட்கிற அந்த வாலிபன் நீ ஒருத்த அதுல இருப்ப, நீ ஒருத்தி இருப்ப. நன்றி நன்றி, ஆமென். இந்த திராட்சை செடியை கர்த்தர் விசாரிக்க போறார். ஒண்ணு மட்டும், ஒண்ணு மட்டும், ஒண்ணு மட்டும், அவரை மட்டும் சார்ந்து, அவரே நம்பி, இந்த பைபிளை ரொம்ப நாளா மறந்தவங்க, இந்த பைபிளை ரொம்ப நாள் கையில எடுக்காதவங்க, தயவு செய்து உங்களை ப்ளீஸ், உங்களை ரொம்ப அன்பாய்க்க, உங்களை நான் திட்டல, உங்களை வருத்தப்படுத்தல, உங்களை கடினமா எதையும் பேசல, ஆனா இந்த பைபிளை தூசி தட்டுறது மாதிரி நீங்க வைக்காதீங்கப்பா. டெய்லி காலையில யாருடைய முகத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி, கையில செல்போனை எடுக்கிறதுக்கு முன்னாடி, சங்கீதக்காரனாகிய தாவீது சொன்னது மாதிரி உங்க சாயலிலே திருப்தியாக, ஏசப்பாவை பார்க்காம வேற எங்கேயும் போக மாட்டேன், யாரையும் பார்க்க மாட்டேன், அப்படி ஒரு தீர்மானம் எடுக்க முடியுமா? இந்த பைபிளை திறந்து அப்படியே முழங்காலே நின்று, இன்னைக்கு இந்த ஒரு தீர்மானம், இந்த முழங்கால நின்று இந்த பைபிளை நான் வாசிப்பாண்டவர் அப்படின்னு ஒரு பொருத்தனை எடுக்க முடியுமா?
பேதுருவை பார்த்து ஒன்று மட்டும்தான் கேட்குறாரு, 24 மணி நேரம் தந்திருக்கிறேனே, 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா? சிஸ்டர், பிரதர், 24 ஹவர்ஸ்ல உன் பிள்ளைக்காக 5 மணி நேரம், வேலைக்காக 10 மணி நேரம், சாப்பிட்றதுக்கு 5 மணி நேரம், தூங்குறதுக்கு நேரம். ஆனா 1 hour, 1 மணி நேரம் தெருவில் உட்கார்ந்து பேசுறதற்கு கூட அவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களே. இந்த மொபைலை எடுத்தா டைம் போறதே தெரியலையே. டிவிக்கு முன்னாடி உட்கார்ந்தா எவ்வளவு மணி நேரம்? 1 மணி நேரமாவது மொட்டை மாடியில போய் 1 மணி நேரமாவது இந்த சர்ச்சினுடைய வாசல்ல அப்படியே நடந்து 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 இந்த தெருவில் நடந்து நடந்து 1 hour ஒரு தீர்மானம் எடுக்க மாட்டீங்களா? ஒரு தீர்மானம் எடுக்க மாட்டீங்களா? இயேசு உங்களுக்காக ஆயத்தமா இருக்கிறார். ஒப்பு கொடுக்கிறவங்க எல்லாரும் அப்படியே எழுமி நின்று, Thank you Holy Spirit. நான் முதல் விசை ராஜாவுக்கு முன்பாக உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடு கூட இருந்ததில்லை. எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். Thank you Jesus. யார் என்னை விட்டு போனாலும் இயேசு என்னை விட்டு அவர் போக மாட்டார். Thank you Jesus. திருப்பிக் கொள்ளும் எங்களை, மறைக்காதிரு முகத்தை, லட்சியம் உம் ஜனத்தை. திரும்பி வாரோ, வானத்திலிருந்து கண்ணோக்கி பாரோ. திரும்பி வாரோ, வானத்திலிருந்து கண்ணோக்கி பாரு. உங்க தலை மேல கைய வச்சு இந்த திராட்சை செடியே இந்த திராட்சை செடியே உங்களுக்காக தனியா ஜெபம் பண்றதுக்கு எனக்கு நிறைய விருப்பம் இருந்தாலும் உண்மையாகவே இன்னைக்கு பேச வரும்போது எப்படி பேசுவேன் அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா ஆண்டவர் உங்களை நேசிக்கிறதுனால தான் என்னை பேச வச்சிருக்கிறார். அதனால உங்களுக்காக நான் நிறைய ஜெபம் பண்றேன். உங்க எல்லாருக்காகவும் சேர்ந்து ஜெபம் பண்றேன். நாளைக்கு காலையில திரும்பவும் கோயம்புத்தூர்ல தொடர்ந்து என்னுடைய ஊழியத்தை தொடரணும். ஸோ எனக்காக ஜெபிங்க. நிறைய தகப்பன், நிறைய தாய், நிறைய சகோதரிகள், உங்க எல்லாரையும் என் ஃபேமிலி மாதிரி நான் நினைக்கிறேன். உங்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன். உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். ஸோ என்னுடைய ஊழியத்திற்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. இப்போ இந்த பாட்டை பாட 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 ஒருவேளை பிள்ளைங்க யாராவது உங்க பக்கத்துல இருந்தா அவங்க தலை மேல கைய வச்சு கூட இந்த திராட்சை செடியை விசாரிச்சிருங்க. இன்னைக்கு போய் வீட்டுல போய் அந்த கடனை எல்லாம் பேப்பர்ல எழுதி அதுக்கு மேல உங்க கைய வச்சு இந்த திராட்சை செடியை விசாரிச்சிருங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. உங்க வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு அறைகளையும் அப்படியே சுத்தி சுத்தி வந்து இந்த திராட்சை செடியை நீ விசாரிச்சிருங்க. உங்க பிள்ளைகளுடைய பேரை ஒன்னொன்னா சொல்லி சொல்லி சொல்லி, மூத்தவன் பேரை சொல்லி அந்த திராட்சை செடியை விசாரிச்சிருங்க. பிள்ளை பேரை சொல்லி இந்த திராட்சை செடியை விசாரிச்சிருங்க. கணவனார பேரை சொல்லி, மனைவி பேரை சொல்லி இந்த திராட்சை செடியை விசாரிங்க. ஆண்டவர் விசாரிப்பார். கர்த்தர் விசாரிப்பாரானால், கர்த்தர் விசாரிப்பாரானால், கர்த்தர் உன் வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டாய். ஹalleluya, ஓ ஹalleluya. தேவனே, சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, தேவனே
சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, திருப்பிக் கொள்ளும் எங்களை, மறைக்காதிரு முகத்தை, ரட்சியும் ஜனத்தை. திரும்பி வாரும், வானத்திலிருந்து கண்ணோக்கி பாரும். திரும்பி வாரும், வானத்திலிருந்து கண்ணோக்கி பாரும். இந்த திராட்சை செடியை விசாரித்த, இந்த திராட்சை செடியை விசாரித்த. திரும்பி வாரும். கைய மேல உயர்த்தி வானத்திலிருந்து கண்ணோக்கி பார். சத்தமா திரும்பி வாரும். வானத்திலிருந்து கண்ணோக்கி பாரும். உங்க தலை மேல கைய வச்சு இந்த திராட்சை செடியே, அந்த மூத்த பிள்ளையினுடைய பேரை சொல்லி ஜூடாவை, இந்த திராட்சை செடியே வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க, உங்க எதிர்காலத்தை சொல்லி இந்த திராட்சை செடியை விசாரிச்சிருங்க. அந்த பலவீனமா இருக்கிற பிள்ளையினுடைய பேரை சொல்லி நீங்க அந்த வார்த்தையை சொல்ல 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 நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன். தகப்பனே, இஸ்ரவேலுடைய அடிக்காயத்தை கட்டுகிற ரணவைத்தியரே, கீலேயாத்தின் பிசின் தைலத்தோடு இந்த வளாகம் முழுவதும் இறங்கி வாரோ, இறங்கி வாரோ. என் பிள்ளைகளுடைய காயம் மிக கொடிய காயம், பணத்தால் ஆற்ற முடியாது, ஆசீர்வாதத்தினால ஆற்ற முடியாது. இது அடிக்காயம், இது இருதய காயம். ஆனா இப்போ இஸ்ரவேலின் ரணவைத்தியராகிய நீ கீலேயாத்தின் பிசின் தைலத்தோடு வந்து 10 வருடமாய் 20 வருடமாய் 5 வருடமாய் இருக்கிற அந்த அடிக்காயம் இப்போ உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் இந்த பலிபீடத்தில் ஜெபிக்கும் போது அந்த காயம் அப்படியே ஆறட்டும் அப்பா. அன்னாளை பார்த்து நீ சமாதானத்தோட போ, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ வேண்டிக் கொண்டதை கர்த்தர் உனக்கு தந்தருளினார் என்று அந்த அன்னாளை பார்த்து தேவ மனுஷன் சொன்ன உடனே அந்த அடிக்காயம் மாறிடுச்சுல்ல. இப்ப பலிபீடத்தில் இருக்கிற உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் அதே வார்த்தையை சொல்ற, சமாதானத்தோட போ, நீ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டதை அவர் உனக்கு தந்தருளினார். போதும்பா, போதும்பா, அடிச்ச புயல் போதும் ஆண்டவரே, வாழ்க்கையில வந்த போர் போதும்பா. என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு போய் சொல்லுங்கள், அவள் போர் முடிந்தது, அவள் போர் முடிந்தது. மாம்சத்தோட போராடின போராட்டம் இன்னைக்கு முடிவுக்கு வரட்டும். மனுஷனோட போராடின போராட்டம் இன்னைக்கு முடிவுக்கு வரட்டும். சிந்தையோடு போராடின போராட்டம் இன்னைக்கு முடிவுக்கு வரட்டும். அந்த கடனோட போராடின போராட்டம் இப்போ 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 எங்க பிள்ளைங்க கரங்களை தட்டிட்டு இருக்கும் போதே அது முடிவுக்கு வந்துடட்டும் ஆண்டவரே. வந்துடட்டும் ஆண்டவரே, வந்துடட்டும். ஊழியக்காரர் மேல, விசுவாச மக்கள் மேல, இந்த 2 நாள் கன்வென்ஷனை ஆயத்தப்படுத்தின பிள்ளைங்க மேல, இசைக்கருவி வாசித்த பிள்ளைங்க மேல, கொயர்ல இருந்த பிள்ளைங்க மேல,
இந்த சத்தத்தை எங்கேயோ ஒரு இடத்துல கேட்டு கொண்டிருக்கிற பிள்ளைங்க மேல உங்க மகிமை தங்கி தாபரிச்சதற்காக நன்றி. உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. சத்தமாய் ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு 10 விசை இயேசுவே. இரண்டாவது விசை சத்தமாய் இயேசுவே. மூன்றாவது விசை சத்தமாய் இயேசுவே. நாலாவது விசை சத்தமாய் இயேசுவே. ஐந்தாவது விசை சத்தமாய் இயேசுவே. ஆறாவது விசை சத்தமாய் இயேசுவே. ஏழாவது விசை சத்தமாய் இயேசுவே. எட்டாவது விசை சத்தமாய் இயேசுவே. ஒன்பதாவது விசை சத்தமாய் இயேசுவே. 10வது விசை கரங்களை தட்டிக் கொண்டு இயேசு ஜெயித்தார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.